ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்க்குறீங்களா? இது வந்து அமல் நோட்டு. நான் மதரசாவில் படிக்கும்போது இப்படி தான் வந்து அமல் போட்டுட்டு அப்புறம் வீட்டார்கிட்டையும் உஸ்தாதுகிட்டையும் சைன்லாம் வாங்குவோம். இந்த மாதிரி இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். மதரசா போகிற வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறேன். எப்படின்னா, கலா தொழுகை இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து மார்க் பண்ண போகிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து கலா தொழுகை ஒரு சிலர் வந்து அல்ஹம்துலில்லாஹ் பருவ வயதை அடைஞ்சதுலேருந்து அவங்க வந்து தொழுகையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க இல்லையா. நாங்களும் அப்படி தான். ஒரு சில நாட்கள் தொழுவோம், ஒரு சில நாட்கள் தொழுவாமல் விட்டுருப்போம். அந்த தொழுகையெல்லாம் நாளைக்கு அல்லாஹ் தாலா கண்டிப்பாக வந்து நம்மக்கிட்ட கேட்க தான் செய்வான். அதுக்காக நம்ம வந்து கட்டாயம் தொழுது தான் ஆகணும். ஆனால் அது வந்து மன்னிக்கப்படாது. கண்டிப்பாக வந்து அந்த தவறை மறுபடியும் செய்ய மாட்டேன்னு பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம வந்து தொழுதே ஆகணும். கண்டிப்பாக ஒரு வக்து தொழுகையை கூட விடாதீங்க. அதனால் நான் வந்து கலா தொழுகையை வந்து மார்க் பண்ணுறதுக்கு அது எப்படி தொழணும்னா, ஃபஜருடைய முன்னாடியும் தொழுவலாம், பின்னாடியும் தொழுவலாம். அதே மாதிரி எந்த நேரம் வேணாலும் தொழுவலாம். 3 நேரத்தை தவிர சூரியன் வந்து அந்த மேலே நோக்கி வர்றது, அதுக்கப்புறம் மறையிறது, அதுக்கப்புறம் உச்சியில் இருக்கிறது, இந்த மாதிரி டபுள் நேரத்தில் தவிர மற்ற எல்லா நேரமும் தொழுவலாம். அதுக்கப்புறம் நான் வாங்கின மார்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நான் வாங்கினதில் 99, 92 இப்படி தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. மார்க் வாங்குறதெல்லாம் வேஸ்ட்டுங்க என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம எதை வந்து டார்கெட் பண்ணி வந்து படிக்கிறோமோ அதுதான் நம்ம நடைமுறையில் கொண்டு வரதுக்கு மட்டும் முயற்சி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அந்த சுன்னத்துக்களெல்லாம் எழுதி வச்சுருந்தேன். 14, 15 எழுதி வச்சுட்டு தான் படிப்பேன். அதுவும் பார்த்துட்டு இருந்தேன். பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. இந்த நோட்ஸு, பழைய புக்ஸு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது எப்போவுமே எழுதி வச்சு தான் நான் படிப்பேன். அது ஃபுல்லாக அதில் இருந்துச்சு. இப்போ இன்னுமே வந்து முழுமையாக வந்து தொழுகையை வந்து நிறைவேற்றிருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து நிறைவேற்றாமல் இருக்கலாம் கண்டிப்பாக. ஆனால் அதை வந்து நம்ம மரணத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக அதை நிறைவேற்றியே ஆகணும். அல்லாஹ்கிட்ட நாளைக்கு பதில் சொல்லணும் இல்லையா. அதுக்கு பாவ மன்னிப்பு ஒரே ஒரு வக்து தொழுகையை விட்டாலே நம்மளுக்கு அத்தனை 1000 வருஷம் வந்து நம்மளை நரகத்தில் அல்லாஹ் போட்டுருவான். நான் வந்து படித்த இதெல்லாம் பார்த்தேன். கடைசியாக அந்த வலிகார சேர்ந்தேன். அதுக்கப்புறம் டைஃபாய்டு வந்து ரொம்ப முடியாமல் போய் நான் வந்து போக முடியாமல் ஆயிடுச்சு. ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. சீரியஸாக சொன்னான். அதுக்கப்புறம் போக முடியல. என் ஹஸ்பண்டும் வந்து அனுப்பலை. அதோட போகலை. வீட்டில் தான் இருந்தேன்.